Hi buddies, welcome to We's Learning Path. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது idioms. Idiomsனா என்ன அப்படினா எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறியேடா அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி தான் உன்கிட்டக்க சொல்றது. இந்த மாதிரி சொல்றது எல்லாமே idioms. இதுக்கு தமிழ்ல மரபு சொற்கள் அப்படி நம்ம சொல்லுவோம். ஏன் இதுக்கு மரபு சொற்கள் அப்படிን பேர் வந்தது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியா பேசி வந்ததை இப்போ இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால தான் இதை நம்ம மரபு சொற்கள் இல்லை மரபு சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதே வார்த்தைகளை நம்ம இங்கிலீஷில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இடியம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் இடியம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னால் ஒரு இடியமில் 2 வார்த்தையும் இருக்கலாம், 3 4 வார்த்தை, எத்தனை வார்த்தை வேணாலும் இருக்கலாம். அந்த இடியமோட மீனிங் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேர்டுக்கும் டிக்ஷனரியை எடுத்து வச்சு மீனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த இடியம்க்குரிய மீனிங்கை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா இடியம்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட் மீனிங்கை தராது. அது ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங் தான் கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ கேட்கலாம், எக்ஸாக்ட் மீனிங்கை கொடுக்காத ஒரு இடியமை கற்றுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, இல்லை நீங்கள் இங்கிலீஷில் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இந்த மாதிரி இடியம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு லெவல் மேலே தான் போகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த டிப் ஆஃப் மை டங். இதோட லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனி நாக்கின் மேலே, அதுதான் லிட்ரல் மீனிங். ஆனால் இந்த இடியமோட ரியல் ஃபிகரேட்டிவ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ வாய் வரைக்கும் எனக்கு வந்துருச்சு, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, டக்குன்னு எனக்கு ஞாபகத்தில் வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதுதான் நம்ம ஆன் த டிப் ஆஃப் மை டங். ஓகே, இந்த ஆன் த டிப் ஆஃப் மை டங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். I can't exactly remember the name of the book, but it's on the tip of my tongue. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண நியூ இடியம், அதாவது on the tip of my tongue, இந்த இடியமை யூஸ் பண்ணி உங்களோட ஓன் சென்டென்ஸை கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த இடியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.